ஹலோ சொல்றா. நான் சும்மா பார்க்கிங்ல நின்று ஏன் போர் அடிக்குது. நீ என்னங்க என்னாச்சு? குடும்பம்னா குறை இருக்கும். அதுக்கெல்லாம் ஏன் ஃபீல் பண்ணிருக்க? பார்த்துக்கலாம். நீ வா, நம்ம எங்கேயா போயிட்டு வரலாம். யாரு என்ன பண்ண போறா? எங்க ப்ரோ கூட்டு போறீங்க? ஒரே ஒரு பிரச்சனைன்னு கால் பண்ணேன், எங்கேயோ கூட்டு போயிட்டே இருக்கீங்க. என்ன உங்களுக்கு உங்க பிரச்சனை தீரணும், அவ்வளோதானே. அதுக்குன்னு என் பிரச்சனை தீரணும்னா நான் அங்கே தான் போவேன். என்ன வார்த்தை? வீட்டுல கூட சொல்லவே இல்லை ப்ரோ, பிரச்சனையாயிடும். வீட்டுல பிரச்சனை உங்களுக்கு கால் பண்ணா இன்னொரு பிரச்சனை உருவாக்கி விட்டுறீங்க. அந்த பிரச்சனையும் சேர்த்து தீக்கிறேன் நான். இன்னையோட எல்லாம் முடிஞ்சிடும். இங்க பாருங்க, ஒரே டிராபிக்கா இருக்கு. வெள்ளிக்கிழமெல்லாம் வண்டியே எடுக்கக்கூடாது போல ஹைவேஸ் பக்கம். பெருங்குளத்தூர் பக்கம் போனா டிராபிக்கா இருக்கும், இந்த பக்கம் வந்தா இந்த பக்கமாவும் டிராபிக்கா இருக்கு. எங்கடா போறாங்க இவங்கலாம்? டேய் எங்கடா போறாங்க? எங்கடா போறீங்க எல்லாரும்? நீ எதுக்கு இப்ப வெளியே வந்தா? எனக்கு என்னடா தெரியும், நீங்க தான் ஓட்டுன்றீங்க, ஓட்டிட்டு இருக்கேன். பசிக்குதுடா எனக்கு வேற. வேற பசி ஏதோ புதுசா ஃபுட் பிளாக் எடுக்க போறீங்க போல இது. புதுசா டிஷ் ட்ரை பண்ணலான்னு வந்தா பிடிச்ச எங்கேயோ ஓட்ட விட்டுருங்க. சோறுன்னு சொன்னதுக்கு அப்புறம் டிரைவர் சீட்ல இருந்து என்ன பக்கத்துல உட்கார வச்சுட்டு வண்டி ஓட்டி கூட்டு வரான். சரி வீட்டுல சொன்னியா பார்த்த மீறி? நான் எங்கடா சொன்னேன்? அவன் பிரச்சனையோட என் பிரச்சனையும் சேர்ந்துக்கொண்டா. இந்த மாதிரி இதுக்கப்புறம் உனக்கு சோறே கிடையாது வீட்டுல. வெயிட் பண்ணு. சரி என்ன நம்ம என்ன இன்னைக்கு நைட் வந்துருவோமா? நாளைக்காச்சும் வருவோம். என்ன கதை வீட்டுல சொல்லணும்? வீட்லயா? ஒரு முக்கியமான வேலையா போயிட்டு வரேன்னு சொல்லு. போட்டு தள்ளுறதுக்கு பிளான் போட்டேன். போன் பண்ணி சொல்லு. திட்டுவாங்க. என்னன்னு திட்டுவாங்கத்ரா? ஒரு ரீசன் சொல்லணும்ல. இங்க போறோம் அங்க போறோம்ட்டு. இவ்வளவு நாள் நீ ஏதாவது தெரிஞ்சு திட்டுவாங்க இருக்க. திட்டுறதெல்லாம் வாங்கி தானே இருக்க. அப்படியே வாங்க. அதுக்கு ஒரு காரணம்னு இருக்கும். எங்க போறோம்னு தெரியும். எதுக்கு போறோம்? வாய்ஸ் அவுட்டிங்னு சொல்லி. அதான் சரியா? இந்த பாரு, இந்த கோயிலுக்கு போறோம் அந்த கோயிலுக்கு போறோம், இல்ல இந்த ஊருக்கு போறேன் அந்த ஊருக்கு போறேன், அட்லீஸ்ட் ஏதோ பப்புக்கு போறேன்னு சொன்னா கூட திட்டு விடாது. வாய்ஸ் அவுட்டிங் சொன்னா மட்டும்தான். ஏற்கனவே காது எனக்கு அதெல்லாம் தேவையில்ல. எப்போ வரீங்க? பர்மிஷன் வாங்கிட்டு இருக்கானுங்கன்னு நினைக்கிறேன். வீட்டுல அவங்க கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. சோறு கட்டிட்டாங்க. இன்னொரு பிரச்சனை ஆரம்பிச்சிட்டு உன்னால. எங்க போறோம்னு சொல்றா? சாவடிக்கிறாடா. எங்கடா போறோம்? டேய் என்னடா சரணபவன் சாப்பிட்டுக்கடா கூட்டு வந்தா? இது நம்ம போரூர்லயே இருக்குடா பயபுள்ள. டே இதை ரிவ்யூ பண்ணி ஏன்டா சாவடிக்கிறீங்க? சூப்பர் கடை தெரியுமா? டேய் பசிக்கு அசிங்கம் கிடையாது, நார்மலா தான் இருக்கும். நம்மளே டேஸ்ட் பண்ணுவோமா? என்ன சப்பாத்தி நல்லா இருக்கும். சாப்பிட்றதுக்கு முன்னாடி இவன்லடா சரணா பக்கத்துல ஜூனியர் குப்பனா இருக்கு. அங்க எங்கன்னா ரிவ்யூ பண்ண போனா கூட நல்லா இருக்கும். போய் சரணபவனு கேட்டா ரிவ்யூ பண்ற. வாடா அங்க பாரு. ஆனா என்ன சொல்லணும்னா, என்னதான் எல்லாரும் நல்லா இல்லைனாலும் கூட்டம் அப்படிதான் இருக்கு. நாங்க வந்தோம் 15 மினிட்ஸ் ஆல்மோஸ்ட் வெயிட்டிங் மாதிரி தான் அப்படி இருந்துச்சு. ஆவரேஜ் நல்ல ஃபுட், அவ்வளோதான். ஸோ இதான் எங்க ரிவ்யூ. ஓகே சரவணா, எப்படி இருந்துச்சு சரவண பவன் உங்க கடை? என் கடையா? ஜோக் இல்லையா? பேர் வச்சிருந்தா என் கடையா? அப்படிதான் அந்த அவர் பார்த்தாரு. அந்த இது பண்றதுலாம் என் கடைன்னு நான் நல்லா இருந்தேன்னா என் கடைன்னு சொல்லியிருப்பேன். ஆனா ரொம்ப சுமாரா இருந்தது, அதனால கண்டிப்பா என் கடை கிடையாது. தோசை ஓகே தானே? தோசை ஓகே, பட் அந்த அட்மாஸ்பியரு அவங்க ஆர்டர் பண்ணும்போது என்ன இவனுங்க என்ன இவ்வளவு ஆர்டர் பண்றானுங்க, ஏன் இவனுங்க ஆர்டர் பண்றானுங்க, அந்த மாதிரியே ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்கானுங்க எல்லாரும். இப்ப நீ ஹோட்டல் போறேன்னா என்ன பண்ணுவானுங்க? சார் சாப்பிடுங்க, இன்னொன்னு வேணுமா, வேற என்ன வேணும், வேற என்ன வேணும் கேட்பாங்க. இல்ல இது அவ்வளவுதானே, தோசை மட்டும் தானே, ஊத்தாப்பம் மட்டும் தானே,
என்னையா நீ என்ன கேட்டாலும் தர்றேன், என்ன எது கேட்டாலும் இல்லைங்கிற. இங்க அது அப்படியே கேட்டுட்டு இருக்காங்க. எதுவும் இல்ல, தோசை சப்பாத்தி அவ்வளவுதான் இருக்கு, வேற ஒண்ணும் பெருசா ஃப்ரைட் ரைஸ்னா ஒரு 20 நிமிஷம் ஆயிடும், பரவாயில்லையா? ஏன்டாடியே ஆர்டர் பண்றாதரா, நீ சொன்ன மாதிரி ஆர்டர் பண்றாதரான்ற மாதிரியே இருக்கு உனக்கு பேசுறது. பட் இப்போ இப்படி இருக்கு. பட் ஒரு டைம்ல எல்லாம் இது எவ்வளவு பேருக்கு செம மெமரியா இருந்திருக்கும். கரெக்டா? எனக்கெல்லாம் வந்து நிறைய மெமரிஸ் இருக்கு சரவண பவன்ல. என்னது? என்னன்னா என் அக்கா வந்து ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருந்தா. ஓகே. அப்போ அங்க வந்து கேண்டீன் வந்து பார்த்தோன்னா சரவண பவன் கேண்டீன் தான். அப்பெல்லாம் வந்து ஃப்ரீ ஃபுட்டு கொடுப்பாங்க. அந்த ஃபுட்டுல அவ சாப்பிடாம எனக்கு எடுத்துட்டு வருவா. பரோட்டா சென்னா, சப்பாத்தி சென்னா. அந்த சென்னா வந்து செம்ம டேஸ்டா இருக்கும். அதனாலயே நான் அவர்கிட்ட கேட்டுட்டே இருப்பேன், சரவண பவன் கூட்டு போ, சரவண பவன் கூட்டு போ, சரவண பவன் கூட்டு போன்னு எங்க வீட்டுல நச்சரிச்சுக்கிட்டே இருப்பேன். அப்போ ஒரு டைம் அவ கொஞ்சம் காசுலாம் சேர்த்து வச்சுட்டு எங்க வீட்டுல இருக்க எல்லாருமே வந்து சரவண பவன் கூட்டு போனான். அது எங்க தெரியுமா? அண்ணா நகர்ல ஒரு சரவண பவன் இருந்தது, ப்ளூ ஸ்டார்ல. உங்களுக்கு எல்லாம் தெரியுமான்னு எனக்கு தெரியல. அது ரொம்ப நாளா இருந்தது சரவண பவன். இப்ப கிடையாது. ஃபர்ஸ்ட் நான் போன ரெஸ்டாரண்ட், அதுவும் அது ரூஃப் டாப்ல. அதெல்லாம் ஒரு நல்ல ஒரு நாஸ்டாலஜியான ஒரு மொமெண்ட்ஸ். இப்ப இருக்க சரவண பவன் டேஸ்ட் நிஜமாலே சூப்பரா இருக்கும். உனக்கு ஞாபகம் இருக்கா? முன்னாடி எல்லாம் சரவண பவன் எவ்வளவு டேஸ்டா இருக்கும், எல்லாருமே சொல்லுவாங்க சரவண பவன் சரவண பவன். ஆமா, அதுதான் நான் சொல்றேன். அப்படியே ரிவர்ஸ்ல மாறிடுச்சுல. ஒருத்தவங்க அப்படி இருந்த ஒரு பிராண்டு இப்ப வந்து ஐயோ சரவண பவனா டிசர்விங் தான் வச்சுக்கோயேன். அந்த ஆள் பண்ணதுக்கு டிசர்விங் தான். ஓகே. என்ன பண்ணாரு? அது ஒரு பெரிய கதை இருக்கு, நீ போய் கூகுள் பண்ணி பாரு. பரவாயில்ல, சொல்லு மக்களுக்காக. ஒரு ஷார்ட் வந்து அவர் கொஞ்சம் வயசானவர். ஓகே. அவர் ஜோசியத்துலயா எனக்கு ஃபுல்லா தெரியல மேட்ரு. ஐ மைட் பி ராங். ஜோசியத்தினால ஒரு இத்தனை வயசு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்திருக்கு. அப்போ அவங்க ஷாப்லயே வேலை செஞ்ச ஒரு மேனேஜரோட பொண்ணை வற்புறுத்தி இருக்காரு அவர் கூட இருக்கிறதுக்கு. ஓகேவா? அந்த பொண்ணு வந்து வேற ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருந்திருக்கு. அந்த பொண்ணு இந்த மாதிரி இந்த ஆள் டார்ச்சர் கொடுக்குறான் அப்படின்னு அந்த பையனோட ஓடி போயிடுச்சு. ஓகேவா? இவன் போயிட்டு பிடிச்சி, அவங்க அப்பா தான் ஆக்சுவலா துரத்தி விட்டுருக்காரு, நீ எஸ்கேப் ஆயிட்டு இவன் கிட்ட மாட்டினா சீரழிச்சிருவா அப்படின்ட்டு. அவன் போயிட்டு பிடிச்சி அந்த பொண்ணையும் அந்த பையனையும் போட்டு தள்ளிட்டான். என்ன அந்த காலத்து ரஜினி பட ஸ்கிரிப்ட் சொல்லிட்டு இருக்க? ஆமா, அதுதான் இப்ப ஜெயில போய் தான் செத்து போனான் அந்த ஆளு. உனக்கு எப்படி தெரியும்? அப்படியே உண்மையா? ஆமா, உண்மையில ஜெயில தான் செத்து போனான் அந்த ஆளு. அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணிட்டு ஜெயில போயிட்டு ஹார்ட் அட்டாக் வந்து ஆளு காலி. தெரியாதா உனக்கு? இதெல்லாம் எவ்வளவு பெரிய சென்சேஷனல் ஸ்டோரி நம்ம ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம். அப்படியா? ஆமா. மர்டர் பத்தி ஒரு ஃபுல் கதை உங்களுக்கு தெரியணும்னா சொல்லுங்க, நான் வந்து ப்ராப்பரா படிச்சுட்டு ஃபுல் இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு கொடுக்குறேன். கண்டிப்பா. கமெண்ட்ஸ்ல யாராவது ஒருத்தர் கேட்டா கூட நம்ம அதை. A few moments later. 6.5 hours later. நாய் பிரச்சனை நல்லா தூங்கிட்டு வரான்டா. நம்மளதான் ஓட்ட விட்டுட்டு நீயும் தூங்காம இருக்கிற. 1 eternity later. சரணா ஏந்திரு நம்ம லொகேஷனுக்கு வந்துட்டோம். இது கண்ணாடிடா. எங்கடா? வெளியே வா சொல்றேன். 3:28 AM. உன் பிரச்சனை, நீ உனக்கு கால் பண்ணா அங்க கூட்டு போறேன் இங்க கூட்டு போறேன்னு கோயிலுக்கு கூட்டு வந்த, அதுவும் நைட்டு கூட்டு வந்த. அதுக்கு முன்னாடி நம்ம கிரிவலம் சுத்த போனாங்க. இதுக்கேப்பா நீ இத்தனை தடவை திரும்புற? கிரிவலம் போறோம். பாரு, இது ஹெல்த்துக்கும் நல்லது, மனசுக்கும் நல்லது, எல்லாத்துக்கும் நல்லது. பிரச்சனை எல்லாம் தீர்ந்துடும். நீ என்னாலலாம் 4-5 கிலோமீட்டரா நடக்க முடியாது. 4-5 கிலோமீட்டரா? 16 கிலோமீட்டர். நான் பஸ்ல போறேன்டா. போலாம் வா. ஏய், 16 கிலோமீட்டர் நடக்க போறியா? சாப்பிட சொல்லி ஒருத்தனை கூட்டிட்டு வந்தான், அவனே வரேன்ட்டான். உனக்கு என்ன?